ஹலோ மக்களே, ஃபுல்லா இறங்கிட்டோம். பாருங்க பண்ணி ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஃபயாஸ் பேசுறேன். நீங்க பார்த்திருக்கிறது நம்ம ஃபயாஸ் பாயிண்ட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பல வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு கேரளா ஸ்டைல்லயோ இல்ல வில்லேஜ் ஸ்டைல்ல ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போறோம். இதுல பார்த்தோம்னா ஸ்வீட் கார்ன், ஆரஞ்சு, கொய்யா, குக்கும்பர், பைனாப்பிள் அப்படின்னு சொல்லி பல வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாமே வந்து கட் பண்ணி கேரளா ஸ்டைல்ல மசாலா, உப்பு, வாட்டர்லாம், லெமன்லாம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைலோ இல்ல வில்லேஜ் ஸ்டைல்ல மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வாட்டர் ஃபால்ஸ் இடத்துல இல்லைன்னா இந்த ஏதாச்சும் ஒரு தோட்டத்துல கிரீனிஷா இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், பைனாப்பிள், கார்ன் எல்லாமே கட் பண்ணி மசாலா போட்டு சூப்பரா ருசிச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வில்லேஜ் சைடு இல்லைனாலும் நம்ம சிட்டில இருந்தாலும் நம்ம வீட்லயே உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க இந்த மாதிரி ரெகுலரா ஃபுட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் கண்டினியூஸா பார்க்கணும்னா நம்ம கீழே இருக்கிற ஃபயாஸ் பாயிண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க கைஸ், ஆரஞ்சு பாருங்க எவ்வளவு ஃப்ளஃபியா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஆரஞ்சு இருக்கு, குக்கும்பர் இருக்கு. இது ஸ்வீட் கார்ன் கைஸ், நல்லா பாயில் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த லீஃப் எடுத்துக்கலாம். ஸ்மெல்ல சூப்பரா இருக்கு. கைஸ், இப்போ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா இந்த ஆரஞ்சு, பைனாப்பிள், குக்கும்பர், ஸ்வீட் கார்ன் எல்லாமே கட் பண்ணி சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆரஞ்சு தான் நம்ம கட் பண்ண போறோம். ஸ்மெல்ல சூப்பரா இருக்குங்க. ஆஹா, இதுல நம்ம ஒன் பை ஒன்னா போட்டுக்கலாம். 8, 9, 10 மொத்தமா 11 இருக்கு. அடுத்தது நம்ம கொய்யா கட்டணும். கொய்யா கட் பண்ணியாச்சு. இந்த பீகர்ல போட்டுக்கலாம். அடுத்தது வந்து குக்கும்பரை கட் பண்ணலாம். நைஃபை வச்சு சீவுறது கஷ்டமா இருக்கு, அதனால இதை வச்சு சீவுறோம். முக்கால்வாசி சீவியாச்சு. ஃபைனல் தான். ஃபைனலா குக்கும்பர் சீவியாச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஃபைனலி டன்ங்க. ஸ்மெல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அது எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் வந்துட்டு டூ எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி இருக்கு. டெம்ட் ஆகுது. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த இலையில வந்து மசாலா எல்லாமே, உப்பு, பெப்பர் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும். குக்கும்பர் எல்லாமே கட் பண்ணி சூப்பரா பிளேட்ல போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம பைனாப்பிள கட் பண்ண போறோம். பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் இந்த கொண்டையை வெட்டலாம். கொண்டை எடுத்தாதான், இந்த கொண்டை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். எடுத்துலாமா? ஒரே வெட்டு தான், ஒரு வெட்டு 2 துண்டு. ஓகேயா? ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்குங்க, அவ்வளோ ஹார்டா இருக்கு. நைஃபும் சரியில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஆப்ரேஷன் தான் பண்றது. இது போல பாருங்க கைஸ், பைனாப்பிள். ஆஹா, இதுலதான் மசாலா, உப்புலாம் போட்டு சாப்பிட போறோம் நம்ம. எப்படி இருக்கு பாருங்க. பைனாப்பிள நம்ம சூப்பரா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். வாவ், பாருங்க கைஸ், பா ஸ்மெல் நல்லா இருக்கு. பைனாப்பிளோடது மெலிசா கட் பண்ணிக்கலாம்.
காயா இல்லை, நல்லா பழுத்து இருக்கு பைனாப்பிள். அரௌண்ட் ஒரு 10 to 12 பீசஸ் வரைக்கும் மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக லாஸ்ட் பீஸ் போட போகிறோம். எல்லாமே கட் பண்ணியாச்சு பைனாப்பிள். இப்போதான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கட் பண்ணி எனக்கு டேஸ்ட் வந்து வாயில எச்சு ஊறுது. பைனாப்பிள் இந்த பிளேட்ல அடிக்கலாம். அரௌண்ட் ஒரு 20 பீசஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செஞ்சு இலையில போட்டு மசாலா போட்டு பெப்பர் போட்டு உப்பு போட்டு கலந்து சாப்பிட்டு எப்போ வாயில வைக்கணும் போல இருக்கு. வெயிட் பண்ணுவோம். அடுத்தது வந்து நம்ம பாயில் பண்ண ஸ்வீட் கார்னை கட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தோன்னா நம்மகிட்ட ஸ்வீட் கார்ன் எல்லாம் எல்லா பீசஸாக கட் பண்ணியாச்சு. இது மட்டும் தான் கொஞ்சம் கட் பண்ணாமல் இருக்கும். இந்த ஸ்வீட் கார்னில் வந்து நம்ம அந்த ஸ்டிக்கு வச்சு இதில் அட்டாச் பண்ணி அதை அந்த மசாலா டிப் பண்ணி சாப்பிடுவோம். பாருங்கள், தனியாக வச்சுருக்கேன். குக்கும்பர் பாருங்கள், சூப்பராக கட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பைனாப்பிள் பீசஸ் பாருங்கள். அடுத்தது வந்து கொய்யா. அடுத்தது கார்ன். ஆரஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. எல்லாமே கட் பண்ணி வச்சு பாருங்க. எல்லா ஃப்ரூட்ஸும் கொய்யா, ஸ்வீட் கார்ன், குக்கும்பர், பைனாப்பிள் எல்லாமே கட் பண்ணியாச்சு. அதெல்லாம் வந்து மசாலா டிப் பண்ணி எல்லாமே கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து மசாலா கூட ரெடி பண்ணிட்டோம். இது பாருங்க, உங்களுக்கு தெரியுது அந்த கிளாஸ்ல. இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து மசாலா, உப்பு, பெப்பர், சால்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். வாழை இலை விரிச்சு எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லாமே போட்ட அப்புறமா இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ரெடியா? நீங்க ரெடியா சாப்பிட்றதுக்கு? சாப்பிடுவோமா? இலை போட்டுக்கலாம். இலையில ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு எடுத்து போட்டுக்கலாம். எல்லாமே வந்து பிச்சு போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஸ்லைஸ் பண்ணி இருக்கிற குக்கும்பரை போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொய்யா போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள் போட்டுக்கலாம். வந்து நம்ம கிளாஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மசாலா வந்து இதுல போட்டுக்கலாம். வாவ் கைஸ், இப்போ மசாலா எல்லாமே போட்டாச்சு. மசாலால வந்து இது எல்லாமே வந்து பெரட்ட வேண்டியதான், மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் தனியா ஆயிடுச்சு. கலர் பாருங்க, கலரே சேஞ்ச் ஆயிருக்கு. கலர் தெரியுதா? சூப்பரா கலக்கின்னு இருக்கேன். எல்லாமே வந்து நல்ல மசாலாலாம் ஃபுல்லா இறங்கிட்டோம். இந்த கார்ன்ல, இந்த குக்கும்பர்ல, இந்த பைனாப்பிள்ல எல்லாமே, அந்த கொய்யால எல்லாமே இறங்கிட்டோம். பெப்பரும் மசாலா கம்மியா இருந்தனால நம்ம இன்னும் வந்து இதுல ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கோம். இப்போ 1 by 1 எடுத்து வாயில பைட் பண்ண வேண்டியதான். ரொம்ப டெம்ட் ஆகுது. எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த குச்சியில ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால இதை சாப்பிடுவோம் எப்படின்னு சொல்லி. பா, வேற லெவல், சூப்பரா வந்திருக்குங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணேன் இந்த மாதிரி. இந்த ரெசிபி இந்த மாதிரி மோஸ்ட்லி கேரளா சைடு, வில்லேஜ் சைட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரி, நாமளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு பண்ணியிருக்கேன். இந்த கார்ன் பைட் வாயில வைக்கும்போது இந்த ஸ்வீட்னஸ், பெப்பர், மசாலா எல்லாம் ஜூசி கண்டென்ட்டோட வச்சா எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த சால்ட்டு, மசாலாவோட டேஸ்ட்டும் தெரிஞ்சு, அந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு. இன்னொன்னும் சாப்பிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுங்க, நாமளா செஞ்சா மட்டும்தான். ஏதாச்சும் தமிழ்நாட்டிலோ இந்த இந்தியாலயோ இந்த மாதிரி ஹோட்டல்ல கிடைக்குமா? இந்த மாதிரி செஞ்சு யாராச்சும் கொடுப்பாங்களா? சூப்பரா இருக்கு. இந்த கார்னே எப்படி இருக்குன்னா, இந்த ஆரஞ்சு, பைனாப்பிள்லாம் எப்படி இருக்கும்?
நம்ம இதுல போட்டிருக்க குக்கும்பரை சாப்பிடுவோம். ஸ்பைசியா இருக்கு, கிளாசிக்கா இருக்கு. பா, வெறும் குக்கும்பர் வந்து மசாலால டிப் பண்ணி, மசாலால உப்புல டிப் பண்ணி சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இன்னும் சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருக்கு. இன்னும் சாப்பிடுவோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எல்லோயிஷா இருக்கு பாருங்க. வாவ், ஆசம்ங்க. நம்ம வெயிட் பண்ணி இருக்கிற இந்த ஆரஞ்சு வந்து நல்லா பிச்சு போட்டாச்சு. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு மாதிரி தான் சாப்பிட வேண்டியது கடைசி இல்லைங்க. பாருங்க, சாப்பாடு தான் இது. வாயில வைப்போமா? எம்மியா இருக்க போதுங்க. வேற லெவலுங்க. பா, அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி எங்கேயுமே சாப்பிட முடியாதுங்களா, வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா மட்டும் தான். வில்லேஜ்ல இல்ல அந்த கிரீனிஷா இருக்கிற ஏரியால இல்ல கிராமத்துல இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். நம்மளால பண்ண முடியும். சரி, நாமளே வீட்லயே வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி இலையை விரிச்சு எல்லா மசாலா எல்லாமே கலக்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாருங்க guys, இதுதான் ஆரஞ்சு. நல்லா அந்த பெப்பர் மசாலா இறங்கி இருக்கு, நல்லா மசாலா இதை ஊறி போயிருக்கு. வாயில வைப்போம். ஆஹா வாஹா, வேற லெவல், நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கோவா. அடுத்தது வந்து கொய்யா பீஸை வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா கொய்யா ஹார்டா இருக்கு, நல்லா இருக்குங்க. எவ்வளவு வேணா கொடுக்கலாங்க சாப்பிட்றதுக்கு, எவ்வளவு காசு வேணா கொடுக்கலாம். எந்த ஹோட்டல்ல கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா எல்லாரும் வீட்டுல செய்யுங்க, இதே மாதிரி செய்யுங்க, சூப்பரா இருக்கும். பைனாப்பிள் பீசஸ் சாப்பிடுவோம். நல்லா இந்த மசாலா டிப் பண்ணிப்பா. பாருங்க guys, நல்லா உறிஞ்சிருக்கு மசாலால, சூப்பரா உறிஞ்சிருக்கு. சாப்பிடுவா பாப்போமா? எனக்கு வெறும் பைனாப்பிள் பிடிக்கும். இந்த நம்ம செஞ்ச மசாலால எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. வேற லெவல். ஃபைனலா வந்து ஸ்வீட் கார்னை கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிருக்கோம். அதை வந்து எப்படி சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க guys, கலரே மாறிச்சு பாருங்க. இந்த மசாலா பெப்பர் எல்லாமே சேர்ந்து. ஆஹா, ஃபீவர் இருந்துச்சுன்னா, உடம்பு சரியில்லைன்னா, ஆஃபீஸ் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, லவ் ஃபெயிலியரா, பர்சனல் இஷ்யூஸ் இருக்கா, ஃபினான்ஷியலா இஷ்யூ இருக்கீங்களா, கண்டிப்பா இதை செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாமே மறந்துடுவீங்க. ஃபீவரும் போயிடும், ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், டென்ஷனும் போயிடும். இப்போ வந்து நம்ம இந்த கார்னை சாப்பிடுவோம். ஆஹா, வேர்ல்ட் கிளாஸுங்க. நல்லா ஸ்வீட்டா இருக்க கார்ன். இந்த மசாலால எல்லாருமே டிப் பண்ணி சாப்பிடும்போது கை பாருங்களேன், ஆரஞ்சு கலவையா மாறி இருக்கு. வேற லெவல். ஃபைனலா கைஸ், நம்ம இதுல ஆட் பண்ணது எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து 1 by 1 சாப்பிட்டு பார்த்தோம். வேர்ல்ட் கிளாஸா இருக்கு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நீங்க எந்த இடத்துல, இந்த ரெஸ்டாரண்ட்ல போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் சரி, இந்த மாதிரி ஹோட்டல்ல யாருனாலுமே இந்த மாதிரி கொடுக்க முடியாது. வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா மட்டும் தான். உங்களுக்காக தான் நம்ம தனியா வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே கலந்து ஒரு கலக்கி இருக்கோம். மறக்கவே முடியாது. இந்த டேஸ்ட் தான் திருப்பியும் சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பிட்டாச்சு, எல்லாமே பத்துல திருப்பியும் செஞ்சு சாப்பிடணும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம இந்த செஞ்ச ஃப்ரூட்ஸ் கலவை பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் ஃப்ரூட் சம்பந்தப்பட்டது அடுத்தது வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நாம அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ.